அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன்டு பை ஏ மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஏ. இந்த மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஏனாலே மீனிங் என்ன சார்னா, மைனஸ் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பிளஸ் ஏ தான். அதாவது எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ மைனஸ் ஏ பிளஸ் ஏ மிடில் ஜீரோன்னு போட்டுக்கலாம். ஸோ 1 மைனஸ் வரைக்கும் காமனாக இருக்கும் சார். 1 மைனஸ் வரைக்கும் காமனாக இருக்கும். இந்த சைட்லேயும் 1 மைனஸ் வரைக்கும் காமனாக இருக்கும். இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் எக்ஸு, இது நெகட்டிவ் டைரக்ஷனில் எக்ஸு. அப்போ இந்த பக்கம் என்ன சார் எழுதுறாங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த சைடில் வரக்கூடியது 1 பிளஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். ஏன் இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் எக்ஸு, இது நெகட்டிவ் டைரக்ஷனில் எக்ஸு. ஸோ 1 மைனஸ் வரைக்கும் டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா உள்ளே போடும்போது அப்போ தான் நமக்கு கிளியராக ஐடியா தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சார் கேட்டிருக்கோன்னா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான் முதல்ல கேட்டிருக்கோம். அப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் முதல்ல கேட்டதுனால ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபனிஷன் நமக்கு என்னன்னு தெரியணும். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபனிஷன் ஞாபகம் இருக்கலாம் சார். நமக்கு டெஃபனிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்ல டெஃபனிஷன் ஃபைண்ட் பண்ணிடணும். என்ன சார் டெஃபனிஷன்? நமக்கு Fourier transform of any function f of x equals to 1 by root 2 pi any interval minus infinity to plus infinity f of x into e power isx into dx. இது Fourier transform ஓட பேசிக் டெஃபனிஷன் இல்லைங்களா? 1 by root 2 pi அப்படியே வச்சிருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணல. இன்டெக்ரல் நம்மளோட லிமிட் என்ன சார்? மைனஸ் ஏலேருந்து பிளஸ் ஏ. ஸோ மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார்? ஏ மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் இல்லைங்களா? ஸோ இந்த இ பவர் ஐஎஸ்எக்ஸ் எப்படி சார் மாற்றி எழுதலாம்னா, காஸ் எஸ்எக்ஸ் பிளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸாக பிரிச்சுக்கலாம் இன்டு டிஎக்ஸ். இது எப்படி சார் எழுத முடியும்னா, டிமாவியஸ் தியரம்னு ஒன்று இருக்கும். இ பவர் ஐ தீட்டான்றது எப்படி சார் பிரிக்கலாம்னா, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு பிரிச்சுக்கலாம். இங்க தீட்டாக்கு பதில் என்ன சார் இருக்குன்னா, எஸ் எக்ஸ் இருக்கு, டிமாவியஸ் தியரத்தை பேஸ் பண்ணி. சரிங்களா? இது ரெண்டா உடைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டூ காஸ் எக்ஸ், ஃபங்க்ஷன் இன்டூ சைனஸ் எக்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ 1 by root 2 pi எல்லாத்துக்குமே சொந்தம் அப்படியே இருக்கட்டும். லிமிட்ஸ் மைனஸ் ஏ டூ பிளஸ் ஏ, a மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இன்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஐ இருக்கு, கூட 1 by root 2 pi இருக்கு. லிமிட்ல எந்த சேஞ்சும் இல்லை, அதே மைனஸ் ஏ டூ பிளஸ் ஏ தான். a மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் இன்டு சைன் எஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஸோ ஒரு இன்டகிரேஷனை ரெண்டா பிரிச்சுட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்னா, இன்டர்வல் சிம்மெட்ரிக் இன்டர்வலாக கொடுத்துருக்கோம். இன்டர்வல் என்ன இன்டர்வல்னா, சிம்மெட்ரிக் இன்டர்வல். இந்த மைனஸ் ஏலேருந்து பிளஸ் ஏ இந்த மாதிரி வந்துச்சுனாலே, இந்த மைனஸ் ஏலேருந்து பிளஸ் ஏ வந்துச்சுன்னா இந்த இன்டர்வல் நேம் என்ன சார் சொல்லுவோம்னா, சிம்மெட்ரிக் இன்டர்வல்னு சொல்லுவோம். சிம்மெட்ரிக் இன்டர்வல். அப்போ சிம்மெட்ரிக் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன சார் பண்ணணும்னா, ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணணும். ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும், சைன் இஸ் ஆல்வேஸ் ஆட் ஃபங்க்ஷன், காஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா. அதனால சைன் ஆட் ஃபங்க்ஷன், காஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ யார் சார் செக் பண்ணணும்னா, ஏ மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் தான் செக் பண்ணணும். அப்போ ஏ மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் இல்லைங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டால் என்ன சார் ஆகும்? மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ மாடுலஸ்ன்றது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். மாடுலஸ் என்றைக்குமே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் போட்டாலும் நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த ஏ மைனஸ் மாடுலஸ் எக்ஸ்ன்றது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஃபங்க்ஷன். இந்த ஏ மைனஸ் மாடுலஸ் எக்ஸ்ன்றது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம ப்ளஸ்ன்னு கூட நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபங்க்ஷனை ப்ளஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்னு என்ன ஃபைனல் என்ன சார்? ப்ளஸ் தான் கிடைக்கும். இப்போ ப்ளஸ்ன்றதுனால இது என்ன பண்ணலாம்? ஈவன் ஃபங்க்ஷனாக அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனை ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம், ஆடு ஃபங்க்ஷனை மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டிங்கன்னா ஃபைனலாக மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் வர்றதுனால இது என்ன ஃபங்க்ஷன் எழுதலாம்? ஆட் ஃபங்க்ஷனை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம்.
இது ஆட் ஃபங்க்ஷனாக அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஆன்சர் என்ன சார்? 0. ஸோ 1/√2π டிஸ்டர்ப் பண்ணல. இது ஈவன் ஃபங்க்ஷன், அதனால் என்ன சார் பண்ணலாம்? 2 times ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் எழுதிக்கலாம். ஈவன் ஃபங்க்ஷன்னா 2 times ஆஃப் ஆஃப் த இன்டர்வல். ஸோ a மைனஸ் எக்ஸு கூட என்ன சார் இருக்குன்னா காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன், அதனால 0ன்னு போட்டோம். சார் நமக்கு டவுட் வந்திருக்கும், என்ன டவுட் வந்திருக்குன்னா இங்கே எக்ஸ் போட்டுக்கிறோம், ப்ளஸ் எக்ஸ் போட்டுரும். மாடலஸ் எக்ஸ்ன்னு தான் சார் இருக்கு, ஆனால் நான் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என்னோட இன்டர்வல் என்ன சார் நான் சூஸ் பண்ணுறேன்? 0 to a சூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த 0 to a என்ன சார் இருக்குன்னு பாருங்க. 0 to a ஃபங்க்ஷன் என்ன சார் இருக்கு? 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு. அதுவே நான் மைனஸ் a to 0 சூஸ் பண்ணியிருந்தேன்னா 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு போடுங்க. நான் சூஸ் பண்ணது 0 to a சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் தான் போடணும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சார் பண்ணணும்னா இதை இன்டகிரேட் பண்ணணும். இது ஒரு சாதாரண இன்டகிரேஷன் தான். ஸோ பெர்னோலி ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். uv dx என்ன சார் ஃபார்முலா? u v1 மைனஸ் u dash v2 பிளஸ் எக்ஸ் அப்படி போயிட்டே இருந்திருக்கும். இங்கே u என்ன சார்? வெரி சிம்பிள், a மைனஸ் எக்ஸ். v என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ் எஸ்எக்ஸ். ஸோ விக்கான ஆப்ஷன் ஒன்று எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கணும், இல்லை சைன் டேர்மாக இருக்கணும், இல்லை காஸ் டேர்மாக இருக்கணும். ஸோ யூன்றது சிம்பிள் அல்ஜிப்ரிக் பாலினாமியலாக இருக்கணும். அப்போ யூ டேஷ் என்னன்னு பாருங்க. ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, யூ டபுள் டேஷ் -1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ v1 இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் என்ன சார்? மைனஸ் சைன் எஸ்எக்ஸ். எக்ஸ் கூட யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கீழே வந்துருவாங்க. v2 சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர் v2. சரிங்களா? ஸோ u v1 u dash v2 சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 2 எடுத்து வச்சுக்கலாம். 2/√2π டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ u a மைனஸ் எக்ஸ் v1 sin sx by s. a மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர். லிமிட்ஸ் 0 to a. 0 to a. ஸோ இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்பர் லிமிட் இந்த இடத்துல அப்ளை பண்ணினா ஆகும் a மைனஸ் ஏன்னு கிடைக்குமா? ஸோ 2/√2π டிஸ்டர்ப் பண்ணல. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் a மைனஸ் ஏ தென் சைன் எஸ் ஏ பை எஸ்ன்னு கிடைக்கும். 3 மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு சார், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ 3 மைனஸ் இருந்தால் அப்படியே ஒரு மைனஸ் வச்சுக்கலாம். எக்ஸுக்கு பதில் ஏ போடுங்க. இப்போ காஸ் எஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இது அப்பர் லிமிட்ஸ். மைனஸ் லோவர் லிமிட் 0 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. a மைனஸ் 0 இன்டூ சைன் 0 பை எஸ் மைனஸ் காஸ் 0 பை எஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ சைன் இந்த a மைனஸ் ஏ ஆயிடும் 0 ஆயிடும். அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. சைன் 0னால டேர்ம் 0. அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. 2/√2π 2/√2π மைனஸ் காஸ் எஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள தள்ளி விட்டுருங்க சார், என்ன பாருங்க. இது லோவர் லிமிட்டுக்கான மைனஸ், உள்ள தள்ளி விட்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் காஸ் 0 1. ஸோ 1/s ஸ்கொயர். இடத்த மாதிரி எழுதுங்க சார், என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. 2/√2π தென் 1/s ஸ்கொயர் காமனாக இருக்கு. இப்போ பேலன்ஸ் டைம் என்ன சார் இருக்குன்னு பாருங்க. 1 மைனஸ் காஸ் ஏஎஸ் இருக்கு. 1 மைனஸ் காஸ் ஏஎஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 2/√2π அப்படியே இருக்கட்டும், 1/s ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். வாட் இஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா? ஞாபகம் இருக்கா சார்? 1 மைனஸ் காஸ் தீட்டான்றது என்ன சார்? வெரி குட். 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இங்கே தீட்டாக்கு பதில் என்ன சார் இருக்குன்னா ஏஎஸ் இருக்கு. ஸோ 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஏஎஸ் பை 2. அது இன்னும் நம்ம சிம்பிளை பண்ணி எழுதணும்னு ஃபீல் பண்ணா என்ன சார் கிடைக்கும்னா 2 again 2 என்ன ஆயிரும்? 4 ஆயிரும்.
4 by root 2 pi 1 by s square sin square as by 2. இது என்ன சார்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் எழுதலாம், இல்லை ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதினாலும் சரி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்கோம்? டிடக்ஷன் கேட்டிருக்கோம். ஸோ டிடக்ஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் பார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் 1. டிடக்ஷன் 1. ஸோ டிடக்ஷன் 1 என்ன சார் சொல்லுதுன்னா இன்டெக்ரல் எனி இன்டர்வல் 0 to infinity sin t by t whole square dt யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்றோம்? by definition of inverse Fourier transform. Inverse Fourier transform. ஸோ இந்த inverse Fourier transform என்ன சார் சொல்லுதுன்னு பாருங்க. Small f of x equals to 1 by root 2 pi any interval minus infinity to plus infinity. Answer என்ன சார்? f of s into e power minus isx into ds. So answer into e power minus isx தான் inverse Fourier transform ஓட definition. சரிங்களா? அப்போ ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன சார்? ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? நம்மளோட f of x என்ன சார் ஞாபகம் இருக்கா? என்னது? a minus modulus x இல்லைங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. f of x பதிலாக a minus modulus x equals to 1 by root 2 pi அப்படியே இருக்கட்டும். லிமிட்ஸ் minus infinity to plus infinity. f of s ஆன்சர் என்ன சார்? 4 by root 2 pi 1 by s square sin square a s by 2 into e power minus isx into ds. சரிங்களா? இந்த இடத்துல ஜஸ்ட் இன் ஃபார்ம்ல எழுதின உடனே என்ன சார் பண்றீங்கன்னா put x equal to 0. Put x equal to 0 comma we get x க்கு 0 போட்டு பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இங்க x க்கு 0 போட்டு என்ன ஆகும்? a அப்படியே தான் இருக்கும். ஸோ a minus 0 இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த root 2 pi என்ன ஆகும்? 4 கான்ஸ்டன்ட் ரூட் என்ன ஆகும்? கட் ஆயிரும். அப்போ 4 by 2 pi எனி இன்டர்வல் minus infinity to plus infinity. பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? 1 by s ஸ்கொயர் இருக்கும். sin ஸ்கொயர் a s by 2. இந்த எக்ஸுக்கு பதில் என்ன சார் போடுறோம்? 0 போடுறோம். அப்போ e power minus i s 0 கிடைக்கும். இல்லைன்னா e power 0 எனி வேல்யூ பவர் 0 என்ன சார்? 1. அது நீ போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. சரிங்களா? இன்டூ ds இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன சார் டிடக்ஷன் பண்ணணும்? டீன் வந்திருக்கு. sin t by டீன் வந்திருக்கு. அப்போ யார் சார் நமக்கு சிக்கல் பண்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல as by 2 இருக்கு. இந்த as by 2ன்ற இடத்துல என்ன சார் பண்ணணும்னா டீன்னு போடணும். இந்த s t எல்லாமே ஒன்று தான் சார். s equal to t தான். ஏன்னா இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டம்மி வேல்யூஸ்ன்னு சொல்லும், இல்லை டம்மி வேரியபிள்ஸ். டம்மி எஸ்க்கு பதிலாக டி இருந்தாலும் டிக்கு பதிலாக ஒய் இருந்தாலும் எக்ஸ் இருந்தாலும் எந்த சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அப்போ இந்த எஸ் ஈக்குவல் டு டீன்னு மாற்றணும். அப்போ என்ன சார் பண்ணணும்னா ஏக்கு பதிலாக 2வை போடுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் புட் ஏ ஈக்குவல்ஸ் டு 2 கமா வி கெட் புட் ஏ ஈக்குவல்ஸ் டு 2 கமா வி கெட் ஏக்கு பதிலாக 2 போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 2 ஈக்குவல்ஸ் டு இந்த 4ம் 2 கட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 by pi இன்டகிரல் எனி இன்டர்வல் minus infinity to plus infinity 1 by s ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 2 போடுறோம். அப்போ 2s by 2 ds கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த 2 கட் ஆயிரும். அப்போ மாற்றி எழுதுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த டைம் அந்த பக்கம் தள்ளி விடுங்க. என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ மேலே போகும்போது pi by 2 ஆல்ரெடி 2 இருக்கு இல்லைங்களா? தென் இது ஒன் செகண்ட் என்ன இன்டர்வல் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல் தான். சிம்மெட்ரிக் இன்டர்வல். அப்போ என்ன சார் பண்ணணும்? ஆட் ஈவன் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் சார்? ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே ஃபங்க்ஷன் யாரை பொறுத்து சார் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸை பொறுத்து செக் பண்ணணும். வேரியபிள் என்னன்னா எஸ் தான் வேரியபிள்.
அப்போ 1/s² என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன். 1/s² ஈவன், ஏன்னா எஸ்ஸுக்கு பதிலாக -x போட்டாலும் சேஞ்ச் ஆகாது. தென் sin தீட்டான்னா ஆட் ஃபங்க்ஷன், அது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுனா அது ஈவன் ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் என்ன சார் ஆகுனா பாசிட்டிவ் ஆகும். அப்போ அது ரெண்டுமே ஈவன் ஃபங்க்ஷன் தான். இது ரெண்டுமே ஈவன் ஃபங்க்ஷன்ற காரணத்தினால இது என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் 0 to infinity 1/s² sin ஸ்கொயர் s into ds போட்டுக்கலாம். சரிங்களா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்போசிட் ஃபங்க்ஷன் என்ன ஆகுன்னு பாருங்க, π/2 ஆயிரும். π/2 equals to 0 to infinity sin ஸ்கொயர் s/s² ds. இது இன்னும் நான் மாற்றி எழுதணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்டெக்ரல் 0 to infinity sin s/s² ds equals to π/2. ஸோ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் பார்ட்டு ஓவர். சரிங்களா? இப்போ ரெண்டாவது டிடக்ஷன் பார்ட்டுக்கு போகும். ஸோ ரெண்டாவது டிடக்ஷன் பார்ட் என்ன சார் சொல்கிறோம், இதே டேர்ம் தான் சார், இதே டிடக்ஷன் தான் வரணும். ஆனால் ஒரே மைனஸ் பாயிண்ட், இந்த பவர் 2க்கு பதில் என்ன சார் இருக்கணும், பவர் 4 இருக்கணும். சரிங்களா? ஸோ டிடக்ஷன் 2. ஸோ டிடக்ஷன் 2 என்ன சார் சொல்லுது, பவர் 4 வரணும். எப்போ சார் பவர் 4 வரும்னா டெஃபனிஷன் ஆஃப் பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி. பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி என்ன சார் சொல்லுதுன்னு பாருங்க. பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி என்ன சொல்லுதுன்னா இன்டெக்ரல் 0 to infinity ஆன்சரை ஸ்கொயர் பண்ணு. ஆன்சர்ன்றது என்ன, f(s). ஆன்சரை ஸ்கொயர் பண்ணா ஃபங்க்ஷனையும் ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான் சார். ஆன்சர் ஸ்கொயர் பண்ணா ஃபங்க்ஷனையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஆன்சர் என்ன சார், நம்ம ஆன்சர் என்ன சார், 0 to infinity. ஆன்சர் என்ன சார், 4/√2π 1/s² sin ஸ்கொயர் as/2. இதுதான் சார் ஆன்சர். அதை ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணா ஃபங்க்ஷன் என்ன சார், நமக்கு ஃபங்க்ஷன் என்ன, a மைனஸ் மாடுலஸ் எக்ஸ். லிமிட் என்ன சார், -a less than x less than plus a. அப்போ மினிமம் 0 மேக்ஸிமம் a வரைக்கும் போகுது. f(x) என்ன சார், a மைனஸ் மாடுலஸ் எக்ஸ், அதை ஸ்கொயர் பண்ணும் இன்டு dx இல்லைங்களா. இங்கே 0 to a லிமிட்டை போட்டோம், அப்போ இங்கே மாடுலஸ் வேண்டியதில்லை. 0 to a லிமிட்டை போட்டதுனால a மைனஸ் எக்ஸ்ன்னு தான் வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ ஸ்கொயர் பண்ண சார் ஆகும், இந்த பக்கம் 0 to infinity ஸ்கொயர் பண்ணால் 4² 16. √2π ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிரும் 2π. ஸோ 1/s² ஸ்கொயர் பண்ணால் s/4 ஆயிரும். சைன் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கு, இது என்ன சைன் பவர் 4 ஆயிரும். as/2 ds ஆயிரும். இந்த பக்கம் சார் இது சாதாரண இன்டகிரேஷன் தான் இல்லைங்களா. அப்போ இது முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ a மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 2 + 1 divided by 2 + 1 into d/dx of a minus x. லிமிட் என்ன சார், 0 to a. லிமிட் என்ன சார்னா 0 to a. இது எந்த ஃபார்முலா வச்சு வந்துச்சு சார்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வெரி சிம்பிள், நிறைய நேரம் பார்த்துருக்குறோம். இன்டகிரல் ax ± b ஹோல் பவர் n dx இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பவரில் ரைஸ் பண்ணிக்கலாம். n+1 divided by n+1 d/dx ஆஃப் பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக இருக்கணும். அதுவும் எக்ஸோட பவர் 1 இருந்தால் மட்டும்தான் பாசார் போட முடியும், எக்ஸோட பவர் 2 போட முடியாது. சரிங்களா? இங்கே அப்பர் லிமிட் ஏ போட்ட என்ன சார் ஆகும், a மைனஸ் ஏன்னா ஆயிரும் 0 ஆயிரும். அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 0. ஏன் சார் 0, a மைனஸ் ஏன்னா 0 மைனஸ் லோவர் லிமிட் போடுங்க சார். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு என்ன ஆகும், a பவர் 2 + 1 என்ன ஆகும் 3 ஆயிரும். கீழே என்ன சார் இருக்குன்னா 2 + 1 3. இந்த டேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. a டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ இங்கே என்ன சார் கிடைக்கும், ஃபைனலாக -a³ இருக்கும், கீழே -3 இருக்கும். அப்போ இது என்ன சார் பண்ணலாம்னா a³ கிடைக்கும் RHS. அதாவது எப்படி சார் இதை மாற்றி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 16 and 2 கட் பண்ணால் 8 இருக்கும். அப்போ 8/2
பை கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சுட்டேன். லிமிட் 0 to infinity. பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா 1 by s power 4 sin power 4 a s by 2 ds இருக்கும். இதனோட வேல்யூ என்ன சார் சொல்றோம்? a cube by 3ன்னு சொல்றோம். சரிங்களா? ஆனா நமக்கு என்ன சார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன இருக்கணும்? இந்த டேர்ம் என்னவா இருக்கணும்? tன்னு வரணும். அப்ப முன்னாடி என்ன சார் பண்ணோம்? a க்கு பதிலா 2 போட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? put a equals to 2, comma we get a க்கு பதிலா 2 போட்டு பாருங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த 8 by pi ஆப்போசிட் தள்ளி விட்டுருங்க. அப்ப 0 to infinity 1 by s power 4 sin power 4 a க்கு பதிலா 2 s by 2 ds equals to a cube. So 2 cube divided by 3. இந்த 8 by pi ஆப்போசிட் வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்னா pi by 8 ஆயிரும். ஸோ 2 power 3னா 8 கட் பண்ணிக்கலாம். அப்போ இது ஃபைனல் எப்படி சார் மாற்றி எழுதலான்னு பாருங்க. 0 to infinity இந்த 2 கட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா sin power 4 s by s power 4 ds இருக்கும். இதை இன்னும் நான் மாற்றி எழுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 0 to infinity sin s by s whole power 4 ds equals to பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? pi by 3. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா pi by 3 தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. ஸோ pi by 3 இல்லை நான் t ஃபார்ம்லேயே வேணும்னா எழுதிக்கலாம். ஸோ 0 to infinity sin t by t whole power 4 dt ஆன்சர் pi by 3. என்ன சார் திடீர்னு s பதிலா tன்னு போட்டீங்க? போட்டுக்கலாம். s t இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா டம்மி வேரியபிள்ஸ் சொல்லுவோம். டம்மி வேரியபிள்ஸ். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்மளோட வீடியோ, நம்ம எடுக்கக்கூடிய டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களை ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.